வெல்கம் டு பிரியா ஸ்டிச்சிங். நான் உங்க பிரியா பேசுறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு ஆர்டர் அதிகமா வருது அப்படின்னும் போது நம்ம எப்படி பிளான் பண்ணி டைமுக்கு எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற அந்த ஒரு ஹார்ட் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு நார்மலா போயிட்டே இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் அதிகமா வந்துரும். அதுவும் ரொம்ப சீக்கிரமா குடுக்குற சூழ்நிலை ஆயிடும். ஒரு 1 வீக் தான் டைம் குடுத்திருப்பாங்க. அந்த 1 வீக்ல முடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கையில இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா, அதே 1 வீக்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆர்டர் வருது அப்டின்னாலே, நம்ம வளர்ச்சிக்கான அது ஒரு அறிகுறி. நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்மகிட்ட ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அ போயிட்டு நெறைய பேர்ட்ட சொல்லுவாங்க. நம்ம நான் கரெக்ட்டா தைக்கிறோம். கரெக்ட்டான டைமுக்கு குடுக்குறோம். இல்ல ரேட்டு கம்மியா இருக்கு. ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு புடிச்சு போனா மட்டும் தான், நம்மள பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்போ அது மூலியமா நம்மளுக்கு நெறைய கஸ்டமர் வருவாங்க. அப்போ நம்மளுக்கு ஆர்டர் வருது, புது கஸ்டமர் வராங்கன்னு சொல்லி பயப்படக்கூடாது. எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, புதுசா கஸ்டமர் வராங்க அப்படின்னாலே, நம்மளுடைய ஒர்க் இந்த தொழில் மேல மேல வளர்ந்துட்டு போகுதுன்னு தான் அர்த்தம். சரிங்களா? பயப்படாதீங்க. பயந்தாலே பாதி உங்களுக்கு அ தைக்க முடியாது. அந்த பயமே உங்கள ரொம்ப அப்செட் ஆக்கிடும். அப்போ பயப்படாம செய்யுங்க. அது மட்டும் இல்லாம, வேலைய கரெக்ட்டா டைமுக்கு முடிக்கணும். கரெக்ட்டா நம்ம அந்த டைமுக்கு முடிக்கணுமே தவிர, அவசர அவசரமா தைக்கிறோன்றதுக்காக அரையும் குறையுமா பண்ணிடக்கூடாது. அவசரம் வேண்டாம். நிதானமா தைச்சாலே நம்ம நெறைய தைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 ப்ளவுஸ் ஒருத்தங்க குடுக்குறாங்க அப்டின்னா, ஒரே கட்டிங்கா போட்டுருங்க. அத தனித்தனியா நீங்க கட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, அது டைம் வேஸ்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நைட்ல முடிஞ்ச வரைக்கும் நைட்ல கட் பண்ணுங்க. நைட்ல கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மார்னிங் ஃபுல்லாவே அந்த டே ஃபுல்லாவே நீங்க ஸ்டிச் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? முடியல என்னால நைட்லலாம் பண்ண முடியாதுக்கா. பசங்க இருக்காங்க. குழந்தைங்களுக்கு நான் டியூஷன் சொல்லிக் குடுக்கணும். அவங்கள ஹோம் ஒர்க் பண்றதுக்கு அவங்கள உட்கார வைக்கணும். எனக்கு இந்த வேலை இருக்கு, சமையல் வேலை இருக்கு அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, முடிஞ்சா காலையில எழுந்துருங்க. காலையில ஒரு 5 டூ 7 மணி வரைக்கும் கட் பண்ற வேலைய பாருங்க. இல்ல 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கட் பண்ற வேலைய பாருங்க. இப்படி நம்ம வேலைய பிரிச்சுக்கணும். நம்ம டைம் இப்படி எடுத்தா மட்டும் தான் நம்மளால இதுல நம்ம முன்னேறி போக முடியும். நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. ஏதோ 4 பிளவுஸ் வீட்டாண்ட குடுத்தாங்க. நம்ம ஸ்டிச் பண்றோம். அது போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. மேல, மேல, மேல நம்ம வளர்ந்துட்டே போணும். நம்மளுடைய தொழிலும் மேல, மேல வளர்ந்துட்டு போணும். இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்து ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா, வீடையே ஒரு கடையாவும் மாத்தலாம். இல்ல வீட்ல அப்படி பண்ண முடியாதுன்னா, நீங்க ஒரு ஷாப்பே வெளிய ஒரு கடை வைக்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்துட்டு போணும். அப்படியே வீட்லயே அந்த 4 ப்ளவுஸ் வந்தா போதும்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்காக நம்ம கையில ஒரு ரூ. 10 இருந்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். எல்லாத்துக்குமே ஒருத்தங்க கைய நம்ம எதிர்பார்க்கிற மாரி இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நான் சொல்றத நீங்க கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இது மட்டும் இல்ல, இந்த ஆர்டர் மட்டும் இல்ல, இன்னும் பெரிய பெரிய ஆர்டர் கூட உங்களால ஈஸியா முடிக்க முடியும். அதாவது இப்ப மார்னிங் நைட்ல முடியல, வீட்ல எதுவுமே செய்ய முடியாது அப்டின்னா, கடைக்கு சீக்கிரம் வந்துருங்க. இப்ப எப்பவுமே நீங்க 10 மணிக்கு கடை திறக்கிறீங்க அப்டின்னா, ஒர்க் அதிகமா இருக்கும்போது ஒரு 8:30, 9 மணிக்குள்ள கடைய திறந்துருங்க. ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, ஒரு 1 1/2 ஹவருக்கு முன்னாடியே நீங்க கடைய ஓப்பன் பண்ணிட்டு, கட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிருங்க. ஒரு 10 மணிக்குள்ள கட்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு, அ அதே மாரி 5 மணி வரைக்கும், ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும், தைக்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். வேற எந்த ஒர்க்கையும் பார்க்கக்கூடாது. சரிங்களா? டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோன் நோண்டிட்டு இருக்கக்கூடாது. தேவையில்லாத ஏதாவது பார்த்துக்கிட்டு, பேசிக்கிட்டு, கஸ்டமர் வந்தாலும் 2 வார்த்தை பேசிட்டு, "கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கு மேடம். உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்றேன். மாடல் எதனா பார்க்கணும்னா நான் வாட்ஸ்அப் பண்றேன். லிங்க் நான் அனுப்பிச்சு விடுறேன். நீங்க அதில பார்த்து எனக்கு அனுப்புங்க. இல்ல நீங்க அவங்களே போய் பார்த்து கூட அனுப்ப சொல்லுங்க. இல்லன்னா நான் நைட் ஃப்ரீயா இருக்கும்போது நான் உங்களுக்கு அனுப்புறேன் மேடம்." இப்படி ஏதாவது சொல்லிட்டு நம்ம ஒர்க்க தான் பார்க்கணும். நம்ம ஒர்க் இருக்கும்போது பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம டைம் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் நம்மளால தைக்க முடியாது. டைமுக்கு குடுக்க முடியாது. அது ஒண்ணு. சரிங்களா? எப்பவுமே இன்னொன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆ இப்போ ஒவ்வொரு டைமும் நீங்க அடுத்தது என்ன பண்டிகை வருது, சரிங்களா? அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆ அப்போ கல்யாண நாள்னு ஒரு டேட் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த மாசம் இதெல்லாம் கல்யாண மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்யாணம் இதுவும் வரும். அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த நவம்பர்ல இருந்தே நம்மளுக்கு கொஞ்சம் டைட் ஆயிடும். தீபாவளி, ஆயுத பூஜை, பொங்கலு, நியூ இயர், கிறிஸ்துமஸ் இப்படி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஏதாவது ஒரு பண்டிகை வந்துகிட்டே இருக்கும். அந்த தை மாசம் வரைக்கும். அப்பவும் நம்ம கொஞ்சம் பிஸி ஆவோம். அப்பவும் நம்மளுக்கு நெறைய கொஞ்சம் குடுக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். இப்ப என்னன்னா, திருவிழா டைம் இல்லையா? ஆடி மாசம். அப்போ திருவிழாவுக்கும் நம்மளுக்கு குடுப்பாங்க. அப்போ நம்ம கையில இருக்கிறத 1 தானே இருக்கு, 2 தானே இருக்கு. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம, அந்த ஒரு ப்ளவுஸையும் அவங்க எப்ப வேணாலும் வாங்கட்டும். நம்ம வேலைய நம்ம முடிச்சிடணும்.
நம்ம முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயா இருந்தாதான் நம்மளால அடுத்தது வரதை நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம அதையும் கையில வச்சுக்கிட்டு இது வந்ததுக்கு அப்புறம் அப்போ அந்த பெண்டிங்ல அது அப்படியே நின்னுகிட்டே இருக்குமே தவிர அதை முடிக்கவே முடியாது. அதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். சரிங்களா? கஸ்டமர் நம்மளை தேடி வர்றது காரணமே ஒரு 2, 3 விஷயம் தான். ஒண்ணு, நம்ம நல்லா பேசுறது அவங்க கிட்ட. 2வது பாத்தீங்கன்னா டைமுக்கு கொடுக்கறது. 3வது பாத்தீங்கன்னா பினிஷிங் கரெக்டா இருக்கும் இவங்க கிட்ட. பிளவுஸ் பார்த்தாலே பார்க்க அழகா அந்த பினிஷிங் நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சரிங்களா? இல்ல அதுவும் இல்ல அப்படின்னா 4 பேர்கிட்ட கொடுக்கறதோட இவங்க கிட்ட கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்குன்னு கூட சொல்லி வருவாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அதனாலதான் வருவாங்க. சரிங்களா? அப்போ நம்ம வர கஸ்டமரை எப்பவுமே விட்டுறக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் கலர்ல ஒரு பிளவுஸ் நான் கட் பண்ணேன் பாத்தீங்களா? அந்த பிளவுஸ் வந்து எனக்கு 1 ஹவர்ல வேணும்னு கேட்டாங்க. எனக்கு அவங்க வந்து என்கிட்ட ஒரு 7 வருஷமா வந்துட்டு இருக்காங்க. நான் ஒரு கல்யாணத்துக்கு போறேன்ப்பா, திடீர்னு எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. எல்லாருமே ஒரே மாரி போடணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டாங்க. நான் இன்னும் பண்ணலம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் என்ன பண்ணேன், நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கு. நான் ஆனா கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா 1, 2 இருந்தாலும் முடிச்சுட்டு தான் உட்காருவேனே தவிர, முடிக்காம உட்கார மாட்டேன். சரி மேடம் சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, அவங்கள்து அந்த 1 ஹவர்ல முடிச்சு குடுத்தேன். ஏன் முடிச்சு குடுக்கணும்? நம்ம திருப்பி அனுப்பியிருக்கலாமே. நீங்க வேற எங்கனா தச்சீங்கன்னு சொல்லியிருக்கலாமே. நம்ம வந்து வர கஸ்டமர திருப்பி அனுப்பவே கூடாது. அத நீங்க எப்பவுமே மனசுல வச்சுக்கங்க. அதுவும் நம்மகிட்டயே ஸ்டிச் பண்றவங்கள நம்ம திருப்பி அனுப்பக்கூடாது. இல்ல புதுசா வராங்க அப்படின்னா கூட, "இல்ல மேடம் கொஞ்சம் வேலை டைட்டா இருக்கு" அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா நம்ம கிட்ட தான் அவங்க ஸ்டிச் பண்றாங்கன்னும்போது அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். "இங்கே தானே பண்றோம், திடீர்னு நம்ம எங்க போய் குடுக்குறது?" அப்படின்ற மாரி ஆயிடும். நம்மகிட்ட ஒருத்தவங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க எங்க போய் தைச்சாலுமே அவங்களுக்கு செட் ஆகாது. நம்ம நல்லாவோ தைக்கிறோம், நல்லாவே தைக்கல அப்படின்னாலுமே, நம்மள புடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், 2வது எந்த கஸ்டமர்ட்ட, எந்த டெய்லர்ட்ட போனாலுமே அவங்க சொல்லுவாங்க, "நான் அங்க ஒருத்தங்கிட்ட தைப்பேன், அங்க ஒரு அக்கா கிட்ட தைப்பேன். அது இன்னும் எனக்கு நல்லா இருந்தது. மத்த எங்க தைச்சாலுமே எனக்கு ஒரு ஒரு பிளவுஸ் போட்ட மாரியே இல்ல." அப்படிலாம் சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த மாரி எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, நம்மளுக்கு வந்து டைமிங் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாரியே காலையில கட் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபுல்லா தைக்கிற ஒர்க்க பாருங்க. ஈவினிங் 5 மணிலருந்து 7 மணிக்கு கடை சாத்துறீங்களா, 8 மணிக்கு சாத்துறீங்களா, அது வரைக்கும் ஃபினிஷிங் ஒர்க். எம்மிங் பண்றது, கொக்கி கட்டுறது, ஓவர்லாக் பண்றது, பேக் பண்றது. இந்த ஒர்க்க பாத்துக்கங்க. சரிங்களா? ஆள் இல்லாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஆள் இருக்கிறவங்க அவங்க அத கரெக்ட்டா முடிச்சிருவாங்க. ஆள் போட்டு தைக்கிறவங்கலாம் அவங்க ஈஸியா அந்தந்த டேட்டுக்கு கரெக்ட்டா முடிச்சிருவாங்க. நம்ம தனியா தைக்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ சொல்றேன். சரிங்களா? கஸ்டமர் எப்படி அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். அதே மாரி சேமிப்பும் நீங்க பண்ணணும். அதுவும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? நான் எப்படி சேமிப்பு பண்றேன்? நான் எப்படி டெய்லியும் வந்து வருமானத்த எப்படிலாம் நான் பண்றேன்? என்னென்ன பண்றேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் நிஜமா சொல்லியே ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா, கஸ்டமர் வராங்க அப்டின்னா, சிரிச்ச முகத்தோட தான் நம்ம அவங்கள வர வைக்கணும். நம்ம வந்து இவங்கள பிடிக்கும், பிடிக்காதுன்றது 2வது. ஆனா நம்ம எப்பவுமே சிரிச்ச முகத்தோட அவங்கள இது பண்ணா மட்டும் தான் நம்மள தேடி வருவாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம உடம்பையும் பாத்துக்கணும். நம்ம நெறைய தண்ணியும் குடிக்கணும். நான் எப்பவும் சொல்றது தான், தண்ணி நெறைய குடிங்க. உடம்ப பாத்துக்குங்க. ஏன்னா வந்து நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம பிள்ளைங்கள நம்ம பாத்துக்க முடியும். சரிங்களா? தண்ணி நெறைய குடிங்க. மோஸ்ட்லி மிஷின்ல உட்கார்றவங்க ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், தண்ணி நெறைய குடிங்க. பக்கத்திலேயே தண்ணி எடுத்து வச்சுக்கங்க. இந்த மாரி நம்ம ஒர்க் பண்ணும்போது, நம்ம உடம்ப ரொம்ப பாத்துக்கணும். டைலருக்கு மோஸ்ட்லி வந்து இடுப்பு வலி பயங்கரமா வரும். தலைவலிக்கும். அந்த 2 வலி மட்டும் அதிகமா இருக்கும். மத்த எந்த வலியும் இருக்காது. தலைவலியும், இடுப்பு வலியும் கண்டிப்பா வரும். நம்ம தான் நம்ம உடம்ப பாத்துக்கணும். நீங்க வந்து ஒர்க்க முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. டெய்லியுமே நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய அனுபவத்த நான் சொல்றேன். டெய்லியுமே நான் என்ன பண்ணுவேன்னா, ஒர்க் வந்து டைட்டா தான் இருக்கும். எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா பிஸியா தான் இருப்பேன். அப்போ எல்லா ஒர்க்கையும் அந்த அந்த டேட்டுக்கு முடிச்சுட்டு, ஈவினிங் ஒரு 5 டூ 6 இல்லன்னா 4 டூ 5 அப்படி ஒரு 1 ஹவர் நான் என்ன பண்ணுவேன், என் உடம்புக்காக நான் ஃப்ரீ குடுப்பேன். எப்பவுமே. கொஞ்ச நேரம் சேர்ல உட்காந்து சாஞ்சுகிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன். அந்த மாரி நீங்களும் பண்ணுங்க. என்னுடைய சகோதர, சகோதரி எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி வீடியோ பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.